இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கங்க. ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்காக நம்மளை தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையில ஒரு காமான ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் ரிசீவ் பண்றதுக்கு தயாராகுங்க. முதல்ல ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாக பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்களாலேயோ இல்லை உங்களுடைய உறவுகளாலேயோ நீங்கள் சமீபத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தீங்களா, தனிமைப்படுத்தப்பட்டிருந்தீங்களா? மற்றவங்கெல்லாம் ஒன்றா இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனையோ ஒரு ஈவெண்ட்டையோ ஒன்றா அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கான அழைப்பு உங்களுக்கு வராமல் இருந்ததா? இல்லை லாஸ்ட் மினிட்ல உங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்களா? ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உங்களுக்கு மன வலியை கொடுத்துருக்கு, வேதனையை கொடுத்துருக்கு. ஐசோலேஷன் அண்ட் பெயின் அப்படின்ற கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இல்லை ஒரு சில பேர் உங்களோட வாழ்க்கையை மற்றவங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்களுடைய தகுதியும் திறமையும் நீங்களே குறைவாக மதிப்பிடலாம். இல்லை தன்னம்பிக்கை உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். இல்லை உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் வலியும் வேதனையும் தான் நிரம்பி இருக்கு, மற்றவங்களாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கலாம். இதனாலேயே உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கலாம். மற்றவங்களோட அவ்வளோ பேசாம பழகாம இதுதான் உங்களுடைய தலையெழுத்தா ஆயிடுச்சு அப்படின்னு நெகட்டிவா திங்க் பண்ணி உங்களை நீங்களே தனிமைப்படுத்திட்டு இருக்கலாம். உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜ் என்னன்னா, உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும், உங்க வாழ்க்கையிலையும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு காலம், உங்களுக்குன்னு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு நீங்க முதல்ல நம்பணும். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறத நீங்க தவிர்க்கணும் முடிந்த வரைக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க வேண்டியதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் கண்டிப்பா உங்களுக்கானது தான். அதை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. மேபி மற்றவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் நடக்கலாம், சீக்கிரம் சில விஷயங்கள் நடக்கும், எளிதில் வெற்றி அடையலாம், இல்லை ஒரு உயர்ந்த நிலைக்கு அவங்க போகலாம், போயிருக்கலாம். அதனால இது எல்லாமே உங்களுக்கு நிராகரிக்கப்படுது, வாழ்க்கையில இதெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்னு நெகட்டிவா யோசிக்காம உங்க வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்காக நீங்க காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். நேர்மறையான எண்ணங்களை மட்டும் உங்க மனதுல நீங்க அனுமதிக்கணும். உங்களை நீங்க அன்பு செய்யணும். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து இன்னும் தாழ்வு மனப்பான்மையை நீங்க வளர்த்துக்காம உங்களோட தகுதியும் திறமையும் குறைவா மதிப்பிடாம உங்களை பத்தி உயர்வா நினைக்க தொடங்குங்க. உங்களை அன்பு செய்ய தொடங்குங்க. உங்களை நீங்க கருணையோட நடத்திக்க ஆரம்பிங்க அப்படின்றதுதான் உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜ் இன்னைக்கு. இது ஒருவேளை உங்களோட நண்பர்களாலேயோ உறவுகளாலேயோ நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருந்தீங்க, இல்ல ஒதுக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தோ, இல்ல உங்களுடைய தகுதி திறமை அழகு பணம் வசதி இதெல்லாம் பார்த்து உங்களை நிராகரித்ததாவோ ஒதுக்கப்பட்டதாவோ நீங்க நினைக்காதீங்க. அவர்களோட செயலால அவங்க யார் அப்படின்னு தான் உங்களுக்கு நிரூபிச்சிருக்காங்களே தவிர நீங்க எந்த வகையிலும் உங்களை பத்தி நீங்க குறைவா நினைக்க தேவையில்லை. அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த நபர்களுடைய உண்மை முகத்தை தான் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. மேலோட்டமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல் உங்களுக்கு வலியை கொடுத்தாலும் அவங்களுடைய உண்மையான எண்ணம் என்ன, அவங்க மனசுல நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றத இது உங்களுக்கு தெள்ள தெளிவா படம் பிடிச்சு காட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஐசோலேஷன் அப்படின்ற ஆட்களை நீங்க ஒரு டாட் பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதனால இந்த சூழல் உருவாக்கிய வலி வேதனையிலிருந்து நீங்க வெளியில வரணும். உங்க மனசை அமைதிப்படுத்திக்கணும். டாரோ கார்ட்ஸ் வழியா பார்க்கலாம்.
பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. குழந்தைங்க முதல்ல நடக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்பாங்க, கீழே விழுவாங்க, தடுக்கி விழுவாங்க. ஆனால் கீழே விழும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் எந்திரிச்சு நடக்க முயற்சி செய்வாங்க இல்லையா? இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இந்த மாதிரி நடத்திட்டாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னுலாம் நீங்கள் கவலைப்படாமல், ஒரு குழந்தையோட மனசுக்குள்ள உங்கள் மனசை சந்தோஷமா, மகிழ்ச்சியா, அமைதியாக வச்சுக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் அவசியம் செய்யணும் அப்படின்றது தான் இந்த பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் உங்களுக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு மெசேஜ் என்னன்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய தினசரி ஓட்டத்தில் இல்லை உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் அதை செய்யறதுக்கான நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இல்லை இதெல்லாம் எதுக்கு செஞ்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வர வாரத்தில் எப்படியாவது செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு மன நிறைவு கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும் இல்லையா? இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போல்லாம் அது செய்யறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளோ வருஷம் ஆச்சு இதெல்லாம் நான் செஞ்சு, இதெல்லாம் நான் செய்யறதையே நிறுத்திட்டேன். இது சில பேருக்கு பெயிண்டிங்காக இருக்கலாம், எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு கார்டனிங்காக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு நீங்கள் சின்ன வயசில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடமா இருக்கலாம். அந்த இடத்துக்கு போகிறது உங்களுக்கு நிறைய நினைவுகளை கொண்டு வரும். திரும்ப அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசில் என்ன தோணிகிட்ருக்கோ, ரொம்ப நாளாக செய்யணும் ஆனால் செய்ய முடியலன்னு இருக்கும் இல்லையா? அதை வரக்கூடிய வாரத்தில் எப்படியாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தி எம்ப்ரஸ் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே முழுமையாக இருக்குது, நிறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்பணும். நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சிருக்கு, இனிமேலும் கிடைக்கும். நீங்கள் ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கீங்க, இல்லை இதை விட இன்னும் ஒரு பெட்டர் பேயிங் ஜாப்க்கு போகணுன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நேர்மறையாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். இல்லை ஒரு சில பேருக்கு ஏதாவது க்ரியேட்டிவ் ஐடியா இருக்கலாம். இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த மெசேஜும் கிடைக்கிது. ஒரு யூனிக் ஐடியா இருக்கலாம். இதை பற்றி நிறைய நாள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, பிளான் பண்ணியிருப்பீங்க, இதை எடுத்து செய்யணும் அப்படின்னு. ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் ப்ராஜெக்டாக இருக்கலாம், லைக் ஆர்ட், மியூசிக், டான்ஸ். இந்த நைட் ஆஃப் பென்டிகல்ஸில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நீங்கள் நல்லா எழுதுவீங்களா இருக்கும். நீங்கள் நல்லா கதை எழுதலாம், இல்லை கவிதை எழுதலாம், இல்லை நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணலாம், பாடலாம். ஏதோ ஒரு டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதன் வழியாக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய பேஷனாக இருக்கலாம். இது ஒரு இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுட்ருக்கு இல்லையா? ஒரு உந்துதல் இருக்குது இல்லையா? இது சம்மந்தமாக, இந்த க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக அதை செயல்படுத்த பாருங்கள். அதுக்கு எப்படி பிளான் பண்ணணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், எப்படி உங்களை மேலும் நீங்கள் தயார்படுத்திக்கலாம், எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு சரியான திட்டமிடுதலோடு நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் இல்லையா? இதை என்னால் எடுத்து செய்ய முடியும், இதை நான் நினைக்கிற மாதிரி கொண்டு வர முடியும், இதிலேருந்து என்னால் பணம் ஈட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? இந்த நைட் ஆஃப் பென்டிகல்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி பொறுமையாக ஆரம்பிங்க, மெதுவாக ஆரம்பிங்க. உங்களுடைய யூனிக் ஸ்டைலில் உங்களுடைய தனித்துவமான திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரு பிரைட்டான, கலர்ஃபுல்லான ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லணும். இதற்கெல்லாம் முதல் படியாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த லேக் மென்டாலிட்டியிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். இது எனக்கு கிடைக்கல, இது எனக்கு நடக்கலை, மற்றவங்களாம் என்னை விட முன்னே போயிட்டுருக்காங்க, நான் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன், எனக்கு மட்டும் எதுவும் சரியாக நடக்க மாட்டேங்குது, அதனால தான் மற்றவங்களாம் என்னை ஒதுக்குறாங்க, என்னை தனிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்காம நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது இந்த மாற்றத்தின் வழியாக தான். எல்லாமே எனக்கு நிறைவாக இருக்குது, என் வாழ்க்கையில் எல்லாமே முழுமையாக எனக்கு கிடைச்சிருக்கு, நிறைவாக இருக்குது. இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரது தான் உங்களோட வெற்றியின் முதல் படின்னு சொல்லணும். இது கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக இல்லாமல் இது உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்டதாக இருந்தால், ஒருவேளை ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க
அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு யுனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாகவும் முழுமையாகவும் பயன்படுத்திக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த நிலையை அடைய இருக்கீங்க. அதற்காக உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறது தான் நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. உங்களோட கெரியர் லேடரில் நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளை அடையிறதுக்கு உங்களை எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கணும்னு பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தவற விடாதீங்க. இது கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், இல்லை உங்களுடைய வேலை சம்மந்தமாக இருந்தாலும், ஒரு நியூ ஆஃபர், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இந்த பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸை நீங்கள் பார்க்குற மாதிரி அதை கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணிக்கணும். அந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கான மெசேஜ். சென்டிங் யூ லவ், பீஸ் அண்ட் லைட். இந்த ரீடிங் ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.